நாகை அருகே சாராயமுற்றவரை கைது செய்து போலீசார் அவரிடமிருந்து 400 மது பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் கோட்டூர் ஊராட்சி பகுதியில் திருக்கண்ணபுரம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மேலப்பாக்கம் தெற்கு தெருவை சேர்ந்தவர் ராஜீவ்காந்தி என்பவர் அந்த பகுதியில் சாராயம் விற்றது தெரிய வந்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரை கைது செய்தனர். மேலும் இவர் காரைக்கால் பகுதியிலிருந்து சாராயம் கடத்தி வந்து விற்பனை செய்து வருவது விசாரணையில் தெரிய வந்தது. இதுகுறித்து திருக்கண்ணபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்து 400 மது பாட்டில்களில் 110 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு அரசின் 2.5 ஆண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பொதுமக்கள் பார்வைக்காக துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை நகராட்சி முத்துக்கடை பேருந்து நிறுத்தத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசின் 2.5 ஆண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் காந்தி திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த புகைப்பட காட்சியில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பல்துறை பணி விளக்க கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்புகைப்பட கண்காட்சியானது 7 நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் அம்மாப்பேட்டையில் ரூபாய் 43.65 கோடியில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன அரசு மருத்துவமனையை தர்மபுரியில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டையில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுடன் ரூபாய் 43.65 கோடியில் அதிநவீன அரசு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இந்த அரசு மருத்துவமனையை தர்மபுரியில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து அம்மாப்பேட்டையில் சேலம் ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். இவ்விழாவில் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் 1 கோடியில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஆய்வுக்கூடம் மற்றும் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான கல்பாரப்பட்டி துணை சுகாதார நிலையம் ஆகியவை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. மேலும் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 31.08 கோடி மதிப்பீட்டில் செவிலியர் பயிற்சி பள்ளி கட்டிடம் மற்றும் விடுதி கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை கட்டமைப்பு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வேகமாக வளர்ந்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் பல்வேறு மருத்துவமனைகள் கட்டப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த நிதியின் கீழ் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகளை மத்திய அரசு முறையாக மேற்கொள்ளாததால் அதற்கான நிதியையும் அவர்களால் பெற முடியவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த ஆய்வக கூடம் ஒன்று இன்டகிரேட்டட் லேபரட்டரி சர்வீசஸ் என்கின்ற வகையில் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது. அதுவும் தற்போது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா நிலச்சரிவில் மாயமான பலரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தோனேஷியாவின் தெற்கு சுமத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் பெசிசீர், செலாட்டான், படாங், பரிமான் உள்ளிட்ட பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதனால் ஆயிரக்கணக்கான வீடுகள் அங்கு வெள்ளத்தில் மூழ்கின. மேலும் அங்கு பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு 7 வீடுகள் மண்ணில் புதைந்தன. இந்த நிலச்சரிவில் சிக்கி 10 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. மேலும் மாயமான பலரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 80,000 பேர் மீட்கப்பட்டு தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தென்கொரியாவில் கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் மாயமாகியுள்ளனர். தென்கொரியாவின் தெற்கு கடற்கரை பகுதியில் 7 இந்தோனேஷிய மீனவர்கள் உட்பட பலர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு ராட்சச அலை எழும்பியதனால் படகு கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்த தென்கொரிய கடலோர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களை மற்றொரு படகு மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர்.
மேலும் மயங்கிய நிலையில் இருந்த மீனவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் 4 பேர் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 5 மீனவர்கள் மாயமானதாக கூறப்படுகிறது. எனவே அவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிப் அலி சர்தாரியின் பதவியேற்பு விழா தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள அதிபர் மாளிகையில் நடைபெற்றது. பாகிஸ்தானில் கடந்த மாதம் 8ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் கடும் அமளிக்கிடையே நடந்து முடிந்தது. இதில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நிலவியது. இதனையடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் நவாஸ் ஷெரீப்பின் சகோதரர் ஷபாஸ் ஷெரீப் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கிடையே அதிபர் ஆரிஃப் ஆல்வியின் பதவிக்காலம் நிறைவடைந்ததால் அங்கு அதிபர் தேர்தலும் நடைபெற்றது. இதில் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் ஆசிப் அலி சர்தாரி 411 வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அச்சக் சாய் 181 வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது. இதன் மூலம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஆசிப் அலி சர்தாரி வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவரது பதவியேற்பு விழா தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள அதிபர் மாளிகையில் நடைபெற்றது. அப்போது நாட்டின் 14வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிப் அலி பாகிஸ்தான் தலைமை நீதிபதி காசி பேஸ் இசா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.